இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை யாக்கோபை பற்றின தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 18 வாசிக்கிறோம். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். யாக்கோபு போகிற வழியில் தூங்கும்போது அந்த வழியில் ஒரு கல்லை எடுத்து தன் தலைமாட்டில் வைத்து படுத்து தூங்குகிறார். அப்பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அங்கே அவன் சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்று உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நாமும் இந்த வசனத்தின்படி நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுமில்லை என்றார். இதுதான் நமக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தான். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த பூமியின் எல்லை பரியந்தம் நம்மை சாட்சியாக மாற்றுவேன் என்று நம்மை தாயின் கருவில் இருக்கும் முன்னே, உலகத் தோற்றத்திற்கு முன்னே கர்த்தராகிய தேவனுடைய மகன் பெயரில் நம்மை முன்குறித்த பரம தேவனுக்கே மகிமை உண்டாவதா.
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்போவதற்காய் நன்றி. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் பரிபூர்ணமாய் செய்யப்போவதற்காய் நன்றி. இந்த காலை வேளை ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றே எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்களுக்கு பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை எந்த விதமான சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஷேலா ஷாலோம். சமாதானம்.